ஆரியாத் மாலியாத்துன் மீலாத். ஆடை அணிந்திருப்பாள், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இவள் நரகத்தை சேர்ந்தவள். ஏன்? இவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது. என்ன ஆகுவாங்க இவருடைய மறுமையிலே? அல்லாவின் இரக்கம் காட்டப்படவில்லை என்றால் இந்த பெண்கள் எங்கே சேர்வார்கள்? இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்களுடைய ஹிஜாபில் நடக்கக்கூடிய குறையை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூர எறிந்துவிட்டு பள்ளிக்கூடங்களிலே ஹிஜாபை பேணாமல் இருக்கக்கூடிய பெண்களை, கல்லூரிகளிலே ஹிஜாபை அணியாமல் ஆண்களோடு கலக்கக்கூடிய பெண்களை, அப்படியே ஹிஜாப் அணிந்தாலும் இஸ்லாம் முறையில் இல்லாமல் அழகோடு ஆலங்கனத்தோடு அழகோடு அலங்காரத்தோடு அவரும் பிறர் பக்கம் சாயும்படியாக, பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் சாய்க்கும்படியாக ஆடைகளை அணிந்து வருபவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்க எழுதி கொடுத்துருங்க, நீங்க நரகவாதிகள். தன் மனைவிக்கு ஒருவன் அனுமதிக்கிறான், தன் பிள்ளைகளுக்கு ஒருவன் அனுமதிக்கிறான், தன் சகோதரனுக்கு இந்த ஆடையை ஒருவன் அனுமதிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவங்களாவது நரகத்தில போக மாட்டான். இதை அனுமதிச்சவன் என்ன ஆவான் தெரியுமா? அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனோடு பேச மாட்டான், அவனை பார்க்க மாட்டான், அவனை சுத்தப்படுத்த மாட்டான். யார் அவன்? தன் உம்மத்தவர்கள், தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கேடான விஷயத்திலே இருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்தார். முஹம்மது நபியின் உம்மத்திலே நடக்கக்கூடிய காரியம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ஐனல் ஈமான், ஐன உம்மத்து முஹம்மத். எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உம்மா? எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உம்மா? இதை தடுப்பதற்கு கூட்டம் எங்கே? இதை தடுப்பதற்கு, நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வாலிப கூட்டம் எங்கே? இல்லையே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எவ்வளவு போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு சமுதாயம் உருவாகாத வரை இந்த பாவங்கள், குற்றங்கள், நபி கூறிய முன்னறிவிப்புகளை இந்த சமுதாயத்திலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடக்கூடிய, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் வராத வரை அல்லாஹ்வுடைய லஅனத் அந்த சமுதாயத்தில் இருக்கும். பாதுகாப்பான